ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துரலாம். வெள்ளிக்கிழமை வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் 25,220 பிரேக் பண்ணுச்சுன்னா 500 வரைக்கும் போகும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 300, 320 வரைக்கும் போயிருந்தான். அதோட மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த ட்ரம்ப் பையன் சும்மா இருக்க மாட்டேன்றான். அவனுக்கு வீக்கெண்ட் ஆச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிரும் போல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோபல் பிரைஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்பா அதை கொடுத்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரியான மொமெண்ட் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நோபல் பிரைஸ் இல்லைன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு வந்து 100% அகைன் ஒரு 100% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. இதனால் என்ன ஆச்சுன்னா டவுசோன்ஸ் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபாலு. ஃப்ரைடே நைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் ரெண்டுமே வந்து ஃபால் ஆகிருக்கு. இது போக வந்து பாகிஸ்தானை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு ஆப்கானிஸ்தான் மேலே அட்டாக் பண்ண வச்சு ஆப்கானிஸ்தான் திரும்ப வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்க கரண்ட் செனாரியோவில் வந்து பார்க்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா 800 பாயிண்ட்ஸ் வந்து டவுசண்ட் நாஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிருக்கனால நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸாவது கேப் டவுன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளாட்டாகவும் ஓப்பன் ஆயிடுது. அதனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன ஃபால் இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து இது வரைக்கும் எந்த வாரையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம பாகிஸ்தான் இந்தியா வாரப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து நல்லா மேலே தான் ஏறிட்டு இருந்தது. அதனால் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. நாளைக்கு இன்கேஸ் ஃபால் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் மொமெண்டம் வந்து பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கணக்கு வைக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த 25,063 சப்போர்ட் லெவலில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 300 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா தப்பே இல்லை. திரும்ப ஃபால் ஆகிட்டு ஏற தான் செய்யும். அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த கேப் டவுன் வந்து அது ரொம்ப பாதிக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். 25,63 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும், மெயினாக இருக்கும். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,890 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 25,063லேயே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ 25,063 ஓப்பன் ஆச்சுன்னா 25,150 வழக்கம் போல ஒரு ரெசிஸ்டன்ட், 25,220 அப்படிங்கிறது அதுக்கடுத்து உள்ள ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் 25,500 வரைக்கும். ஓகேங்களா? பேங்கி பாய் வந்து செம்மையாக வந்து அந்த ரெசிஸ்டன்ட்ல தான் அவனும் க்ளோசிங் வச்சிருக்கான். பேங்க் இப்போ அது வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கும்போது இது வந்து 300, 400 பாயிண்ட் கூட ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,600 இருக்கான். அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 56, 200 அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இவனுக்கு வந்து 56,100 ஒரு சப்போர்ட் இருக்குது, மெயினான சப்போர்ட்டு. அது வரைக்கும் வந்துட்டு இறங்கினா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கான். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். திரும்ப வந்து செல் ஆகுறான் அப்படின்னா இது வரைக்கும் செல் ஆகலாம். ஓகேங்களா? செல் ஆகிட்டு கூட 56,000 வரைக்கும் கூட செல் ஆகிட்டு கூட திரும்ப மேலே ஏறிச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கு போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் முடிச்சிருச்சு, செகண்ட் ஸ்விங்குக்காக வெயிட்டிங்க. செகண்ட் ஸ்விங் இறங்கிட்டு கூட மேலே ஏறலாம். ஓகேங்களா? ஐடி ஐடியும் வந்து சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் இருக்கான். அந்த 35,350 சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து நாளைக்கு இவனும் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆவான். இவனுக்கு என்னன்னா இவனுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,200 தான். அது வரைக்கும் கூட ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆனிங்க ஆனால் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டியூஸ்டே எக்ஸ்பைரி வேறு வருது நிஃப்டிக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி வெயிட்ஸ் ஆன ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் ஒரு லுக். ஹெச்டிஎஃப்சி வந்து அந்த நல்லா ஓகே அந்த ட்ரெண்ட் மேலே தான் இருக்கான். நாளைக்கு ஏதாவது நடந்து மேலே போயிடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நாளைக்கு ஒரு கேப் டவுனு. இப்போ அடுத்த பேட்டர்ன் எதுவும் மாறுதா, இதில் எதுவும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதான்னு தெரில. நாளைக்கு ஓப்பன் ஆகுதான்னு தெரியும். நான் பேட்டர்ன் எதுவும் பிரேக் அவுட் இருக்கா இல்லை அடுத்து இன்னும் வெயிட் பண்ணணுமா ஹெச்டிஎஃப்சிலன்றது நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிலையன்ஸும் அதே இடத்துல தான் இருக்கான் இன்னும். அவனும் வந்து இன்னும் பிரேக் அவுட்டுக்காக தான் ட்ரேடிங். ஆக்சுவலாக வந்து 1420 தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு. அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து மேலே ஏறும். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டெக்னிக்கல் கிளாஸஸ்க்கு வந்து அப்டேட் போட்டிருந்தோம். நிறைய பேர் குவரிஸ் கேட்டு ஸ்லாட்ஸ் புக் ஆகிருக்கு. லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணல. லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதனால் யாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.